கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா நின்றுட்டு காட்டியவே ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமேட்டி ஃபைலெல்லாம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு விருட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன். இதெல்லாம் வந்துட்டு மாணிக்கம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இந்த ஆஃபீஸில் ஏதோ நடக்குது, ஆனால் சொன்னால் யாருமே நம்ப மாட்டுறாங்க. இந்த தம்பி கூட நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேங்காங்க. ஆனால் பரவாயில்ல, மேடத்தையும் கவுத்துப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்லிட்டு இருக்கா. என்ன நீங்கள் வேலையை பார்க்கலையா அப்படின்றாங்க. ஐயா வேலையை தான் நம்பி பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாணிக்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்துட்டு இந்த திக்காவை வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனந்தும் அருணும் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்பி ரெடியாகி வர்றாங்க. அப்போ வந்துட்டு ஹலோ சார் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் வந்துட்டு உள்ளே வராங்க. யார் வேணும், யாரை பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நான் வந்துட்டு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியில் அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னோட டீட்டெயில்ஸ் பற்றி. இதே அட்ரஸில் இருக்கிறவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அதான் பொண்ணு பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆறுன்னு ஆனந்த் 2 பேருமே திருன்னு முழிக்கிறாங்க. என்னது பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? அப்படியெல்லாம் இந்த வீட்டில் யாரும் கிடையாது, அட்ரஸ் மாற்றி வந்துட்டீங்கன்னு நினைக்க, ஒழுங்கு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்ல, இல்லை நான் சரியான அட்ரஸ் தான் வந்திருக்கேன், நான் கூட ஃபோனில் கூட பேசினேனே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்கிறல, ஒழுங்கு இங்கேருந்து போ அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு மீனாட்சின்றவங்க இந்த வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே ஆனந்த் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. மீனாட்சின்றவங்க தான் மேட்ரிமோனியில் மாப்பிள்ளை வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாம் கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஆனந்த் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே தலையே கிருகிருன்னு சுத்தின மாதிரிக்கு நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரியா, அப்பாடா ஒரு வழியா நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஊடால இருக்கிற இவளும் க்ளோஸ், ஐஸ்வர்யாவையும் காலி பண்ணிவிட்டு இவளையும் காலி பண்ணிவிட்டு கூடி சீக்கிரம் அந்த தீபாவையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனந்த் இங்கே பாரு, அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், அதெல்லாம் நீ கண்டுக்காத, அவள் வந்துட்டு பார்த்தியா என்னமோ குடும்ப பெண்ணை அது இதுன்றா, இப்போ பாரு கல்யாண அளவுக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி ரியா வேற ஒரு பக்கம் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் இங்கே யாரும் இல்லை, ஒழுங்காக வெளியில் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கேயும் போவேனா, பொண்ணு இந்த வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா நம்ம தீபா வந்துட்டு மீனாட்சி அழகா கல்யாண பொண்ணு மாதிரி வந்துட்டு ரெடியாகி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. மீனாட்சி அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே மெதுவாக நடந்து வராங்க. இதை பார்க்கவா ஆனந்துக்கு முடியல, தீயா எரியுது, டெய்லி ஒரு இலவை கூட்டுறீங்களேடா அப்படின்ற மாதிரி ஆனந்த் வந்துட்டு அப்படியே முறைச்சி மீனாட்சியை பார்த்துட்டு இருக்காங்க. வாவ் எவ்வளோ ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்திருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு சொல்ல, மீனாட்சி வந்துட்டு அப்படியே வெக்கப்பட்டே சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, இப்படி ஒரு அழகிய யாருக்காவது பிடிக்காம இருக்குமா சொல்லுங்க, ஐயோ சார் நீங்கள் தானே உங்களோட முன்னாள் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்ல, ஆனந்த் எதுவுமே பதில் சொல்லாமல் முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வகையில் நான் உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும், இப்படி ஒரு அழகான பெண்குட்டியை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஆனந்த கடுப்பேற்றிட்டு இருக்க, நீங்கள் மட்டும் வேணான்னு சொன்னதுனால தான் இப்போ இவங்க எனக்கு கிடைக்க போகிறாங்க, இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு அழகை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, கூடிய சீக்கிரம் கல்யாணமே நடத்திக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனந்த் வந்துட்டு டேய் உனக்கு அவ்வளோ தாண்டா மரியாதை, ஒழுங்கா இங்கேருந்து பேர் என்ன மீனாட்சி தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கையா, என்னமோ வந்துட்டு நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, என் அத்தை அப்படி இப்படிம்பா, இப்போ இந்த பொண்ணு பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன் சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்துட்டு திட்ட ஆரம்பிக்க, நீங்களும் தான் ஒருத்தர் கல்யாணமே பண்ணி கூட்டு வந்துட்டீங்க, நான் ஏதாவது சொன்னேனா, இனிமேல் என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன், என் வாழ்க்கையில நீங்கள் தலையிடாதீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, சார் என்ன சார் கல்யாணம் பண்ணிக்க போகிற என் பொண்ணை ஏன் முன்னாடி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. நம்ம வந்துட்டு இந்த சீரியலில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு தான் பல வகையில் வருது. ஹீரோ ஹீரோயினிக்கு அதிகமாக சீன்ஸ் வச்சு ஒரு அழகான மியூசிக் என்ன, ஒரு அழகான பாடல் என்ன, ரொமான்ஸ் என்ன அப்படியெல்லாம் கொடுக்காம கழுதப்பைய அந்த ரம்யாவுக்கும் கார்த்திக்குமே சீன் வைக்கிறது என்ன, ரம்யா வந்துட்டு காட்டியே சைட் அடிக்கிறது என்ன, இந்த மாதிரியே கொண்டு வர்றீங்களப்பா, டெய்லி ஒரு இளவு உட்காந்து அழுவுன்னு என்னத்தையாவது இப்படி ஒரு மோசமான சீனையே வந்துட்டு டைரக்டர் கொண்டு வர்றாங்க, எரிச்சலாக வருது. அதே இது வந்துட்டு கார்த்திக்கும் தீபாவுக்கும் சீன் வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் ஒன்று நம்ம எதிர்பார்க்காத டெஸ்ட்டு, ரம்யா வந்துட்டு காட்டியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.